இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்லனா எலெக்ஷன் அப்போ அம்மா போலீஸ் லாக்அப்ல தான் இருந்திருப்பாங்க. அவங்க நிரபராதின்னு வெளியே வர நீங்க தான் காரணம். அப்படியெல்லாம் இல்லடா, நீ தான் காரணம். நீ மட்டும் இல்லன்னா அந்த படுபாய் பையில புடிச்சிருக்க முடியுமா? உன் காலில் அடிபட்டு கூட அவன் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு நீ பிடிச்ச பாரு, அது பெரிய விஷயம் இல்லையா? அவனை கண்டுபிடிச்சதுக்கு நீங்க 2 பேருமே காரணம் தான். இல்லைன்னா அவனை பிடிச்சிருக்கவே முடியாது. பாட்டி, நீங்க உங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. அம்மா அதுக்கு சின்னதா ஒரு நன்றி கூட சொல்லல. அது இன்னும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. விடு விடு, ஓ அம்மா நன்றி சொல்லுவான்னு எதிர்பார்த்தா இதெல்லாம் நான் செய்யறேன். அவ என் மருமக, இந்த எலெக்ஷன்ல அவ ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஆசையே. அதனாலதான் இதெல்லாம் செய்யறேன். இதுக்கு போய் என்னப்பா? பாட்டி, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே, அம்மா ஏன் அதை புரிஞ்சுக்காமலே இருக்காங்கன்னு தான் தெரியல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லடா, அவங்க அம்மா இறந்து போனதுக்கு நாங்க தான் காரணம்னு அவளோட ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. நான் எத்தனை தடவை என்ன சொன்னாலும் அவ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா. விடு, காலப்போக்குல அவளும் மாறுவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாட்டி, சீக்கிரமே 2 குடும்பமும் ஒன்று சேரும். அத்தையும் மனசு மாறுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பாப்பா, நான் வணங்குற அந்த முருகன் அதுக்கு வழி செய்வான்ப்பா, அந்த நம்பிக்கை இருக்கு. பாட்டி, உங்க முருகனும் இந்த ராஜாவும் சேர்ந்து நடத்தி காட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் கண்ணு இருக்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி, அம்மாவும் சித்தியும் 2 நாள் ஊர்ல இல்ல, அதான் இங்க உங்களோட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தோம். சரி, ஓ அம்மாவும் சித்தி எங்க போயிருக்காங்க? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும். அவதான் ஜெயிப்பான்னு எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு? சரி போட்டோம், ஏதோ ஒரு மன திருப்திக்கு போயிருக்கா போல இருக்கு, போயிட்டு வரட்டும்.